தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். சொந்த வீடு வாங்க ஸ்டெப் ஸ்டோனுக்கு வாங்க. ஸ்டெப் ஸ்டோன். ஃபைன் டைம் சக்ரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட நிகழ்ச்சியில ஜோதிட செம்மல் திரு சூரத் பாலன் நம்ம கூட இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஏன்னா இப்போ ஒரு குடும்பத்துல இருக்காங்க, அந்த குடும்பத்துல ஒருத்தவங்களோடது துலாமா இருக்கு, இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு ராசியா இருக்குது அப்படின்னா அந்த அந்த ஒரு பலனே அந்த குடும்பத்துக்கு வருமா? ஏன்னா அப்படி இருக்கிற நல்ல ஜாதகத்துல இருக்க சில பேர் இருப்பாங்க, ஆனா குடும்பம் அவ்வளவு முன்னேறி இருக்காது, அப்படியும் சில பேர் இருப்பாங்க. அது எதனால அப்படி ஆகுது, இல்லை என்ன செய்யணுமா? நீங்க கேட்குற கேள்வி நல்ல கேள்விதான். ஆனா என்ன இங்க உண்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா 12 ராசி நல்ல ராசி தான். மேஷத்துல இருந்து மீனம் வரைக்கும் 12 ராசி நல்ல ராசி தான். எல்லா ராசியில பிறந்தவங்களும் சாதிக்கிறாங்க, எல்லா ராசியில பிறந்தவங்க கஷ்டப்படுறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு விஜய் கடகராசின்னு சொல்லி அவங்க அம்மா சொன்னதால சொல்றேன். ஆக்டர் விஜய் கடகராசி. இப்போ கடகராசியில பிறந்த எல்லாரும் விஜய் ஆயிடுறாங்களா? இல்ல. எவ்வளவோ கோடிக்கணக்கான பேர்ல அவர் ஒருத்தர் ஜெயிச்சிருக்கு. அதே மாதிரி கடகராசியில பிறந்தவங்க கஷ்டப்படுறவங்களையும் நான் பார்த்திருக்கேன். ஸோ ராசியை வச்சு நம்ம முடிவு பண்ணக்கூடாது. அதே மாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மகர ராசி. ஸோ மகர ராசியில பிறந்த எல்லாரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு நம்ம முடிவு பண்ண முடியாது. கலைஞர் கருணாநிதி ஐயா ரிஷப ராசி. அப்போ ரிஷபராசி எல்லாரும் நல்லா இருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டு. ஸோ ராசியை வச்சு நீங்க எதையும் முடிவு பண்ணாதீங்க. அந்தந்த ஜாதகத்துல அந்தந்த நேரத்துல லக்னம்னு ஒண்ணு இருக்கும். அந்த லக்னம் தான் நடக்கிற சம்பவங்களை முடிவு பண்ணுது. நீங்க என்ன ராசியில பிறந்திருந்தாலும் சுத்தி வளைச்சு லக்னத்துல போய் உட்காந்துரும். இவன் இந்த லக்னத்துல பிறந்திருக்கான், இவனுக்கு இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இத சொல்றதுக்கு ஒரு அழகான ஒரு கதை என்னன்னா, ஒரு அரசவையில ஒரு அரசர் உட்காந்துருக்காரு. அவர் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி அந்த அரசர். ஓகேவா? அதே அரசவையில ஒரு மந்திரி இருக்காரு, அவரும் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷபராசி. இத சொல்றதால யாரும் கோச்சிக்காதீங்க. அந்த ஊர்ல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான், அவனும் அதே ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம். ஒரு எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றோம். சோ ரிஷபராசிக்காரங்க எல்லாரும் போய்க்கிடுவாங்க, என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்ட்டு. உண்மையை சொல்றோம். வரான் பிச்சைக்காரன் வரான், மண்ணா எனக்கு காசு பண்ணலாம் வேணாம், ஒரே ஒரு டவுட் தான், நீ ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம், இந்த மந்திரி உட்காந்துருக்கானே அவனும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம், நான் உட்காந்துருக்கேனே நானும் ரிஷபராசி ரோஹிணி நட்சத்திரம் பிச்சைக்காரன். ஸோ இதுக்கு என்ன காரணம், இதை நீ கண்டுபிடிச்சு சொல்லணும்னா அந்த அரசவையில ஒரு 10 ஜோசியர்கள் இருக்காங்க. எல்லாரும் ஒன்று சேர்ந்து அவனோட டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்கி பார்த்துட்டாங்க. மந்திரியோட டேட் ஆஃப் பர்த் டைம் செக் பண்ணி பார்த்துட்டாங்க. அரசனோட ஜாதகம் ஆல்ரெடி கையில இருக்கு. செக் பண்ணி பார்த்தா உண்மைதான், அவரும் அதே ரோஹிணி ரிஷபம், இவரும் ரோஹிணி ரிஷபம், 3 பேருமே ரோஹிணி ரிஷபம். அப்புறம் என்ன சொல்றாருன்னா, அந்த அரசவையில ஒரு ரொம்ப வயசான ஒருத்தர் இருந்தார். அவர் சொல்றாரு, நான் உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன், ரொம்ப வளவளான்னு சொன்னா உனக்கு புரியாது, சிம்பிளா சொல்றேன் புரிஞ்சுக்கன்னு சொல்லிட்டு, மண்ணா ஒரே ஒரு பொற்காசு மட்டும் கொடுங்க சொன்னா, ஒரு பொற்காசு, அந்த காலத்துல தங்க காசு தான் யூஸ் பண்ணாங்க. அந்த காசை இப்படி சுண்டி விடுறாரு. சுண்டி விடும் போது அது உச்சத்துக்கு போகுது, மேல போகுது, உச்சத்துக்கு போய் கீழே வருது. கீழே வர அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் டைம் இருக்குல்ல, அப்ப பாதியில கீழே விழுவுது. என்ன உனக்கு ஏதாவது புரிஞ்சுதானோன்னா, இல்லைங்க காசு சுண்டி விட்டீங்க, மேல போச்சு, கீழே விழுந்துட்டு அப்படின்னாரு. உனக்கு புரிஞ்சது அவ்வளவுதான், நான் சொல்றேன் கேளு அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை சுண்டி விடும் போது உச்சத்துக்கு போச்சு இல்ல, மேல டாப்ல இருந்ததுல, அது அரசன். கீழே உழுறதுக்கும் மேல போறதுக்கும் இடையில ஒரு இடைப்பட்ட நேரம் இருக்குல்ல, அது மந்திரி. கீழே விழுந்ததுல அது பிச்சைக்காரன். அதான் ராசி காயின் ஒன்னா இருந்தாலும் இடங்கள் மாறி இருக்கு. ஒரே காசு தான், ஒரே காயின் தான், ஒரே தங்க காசு தான். அது கீழே விழுந்தப்ப பிறந்தவன் பிச்சைக்காரன், இடையில இருக்கும்போது பிறந்தவன் மந்திரி, உச்சத்துல இருக்கும்போது பிறந்தவன் அரசன். சோ ஏன்னா அவன் பிறந்த நேரம், பிறந்த டைம், அதுக்குதான் நம்ம ஜாதகம் பார்க்கும்போது டேட் ஆஃப் பர்த் என்ன, டைம் ஆஃப் பர்த் என்ன, பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, அந்த கிரகங்கள் எப்படி உட்காந்துருக்கு, உங்களுக்கு பாசிட்டிவ் உட்காந்துருக்கா நெகட்டிவ் உட்காந்துருக்கா, நெகட்டிவ் உட்காந்து அது என்ன பண்ணும், பாசிட்டிவ் உட்காந்து என்ன பண்ணும். சரி, இந்த கிரகங்களுக்கும் நமக்கு என்ன சண்டையா, நமக்கு கெடுதல் பண்ணணும்னு அவங்க என்ன வர வாங்கிட்டா வந்திருக்காங்க? அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலி என்னன்னா, சிம்பிளான விஷயம் என்னன்னா, சூரியன் அப்பா, சந்திரன் அம்மா, செவ்வாய் உடன் பிறந்தவங்க, புதன் தாய் மாமா, குரு நம்ம எல்லாருக்கும் தெரியும், நமக்கு சொல்லிக் கொடுத்த குரு, பெரிய பெரிய குரு மகான்கள் எல்லாருமே நமக்கு வாழ்க்கையில நமக்கு குருவா இருந்த எல்லாருமே குரு. ஓகேவா? நம்ம வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் போறது குரு முக்கியமானவங்க. சுக்கிரன் மனைவி, சனி நம்ம வேலைக்காரவங்க, நம்ம கிட்ட வேலை செய்யறவங்க,
Okay. நம்மளோட ஆயுள் காரகன். ம். அதே மாதிரி சனி வந்து சித்தப்பா. ம், ம். நிறைய பேருக்கு தெரியாது சனி வந்து சித்தப்பா. Okay. அதுக்காக சித்தப்பாலாம் கோச்சிக்கிறீங்க. சனியோட காரகத்துவம். காரகத்துவம். ஓகேவா? அதே மாதிரி நம்ம சனிக்கு அடுத்து ராகு கேது. ராகு வந்து அப்பாவோட தாத்தா பாட்டி, கேது வந்து அம்மாவோட தாத்தா பாட்டி. ம், ம். ஸோ இது எல்லாமே கலந்துதான் இந்த கிரகங்களா அமர்ந்திருக்கு. Okay. என்ன தப்பு நடக்குதுன்னா, மற்றவங்களுக்கு நீங்க கெடுதல் பண்றீங்களே, நீங்க எந்த அளவுக்கு கெடுதல் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கெடுதல் வந்து அந்த ஜாதகத்தில் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி வந்துடுது. ம், ம். இப்போ ஒருத்தருக்கு வந்து சூரியன் நல்லா இல்லை அப்படின்னாக்கா அவரு போன ஜென்மத்துல அப்பா அம்மாவுக்கு கெடுதல் பண்ணியிருக்காரு. Okay. கெடுதல் பண்ணியிருக்காரு மீன்ஸ் ஒன்றும் இல்லை, அப்பா அம்மா மதிக்கல, அவங்க பேச்ச கேட்கல, அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்கிட்டாரு. அதான் சூரியன் நல்லா இல்லை. சூரிய சந்திரன் முடிஞ்சிச்சு. அடுத்து செவ்வாய். கூட பிறந்தவங்களுக்கு சொத்தை ஏமாற்றி வாங்கிட்டாரு. செவ்வாய் நல்லா இல்லை, அது வேலை முடிஞ்சிச்சு. கூட பிறந்தவங்களுக்கு செய்ய வேண்டிய இதை செய்யலை. இதெல்லாம் போன ஜென்மத்துல போன ஜென்மத்துல சொல்றேன், அப்படின்றது. ஒரு தங்கச்சி Okay. பிறந்திருக்கு, தங்கச்சி செய்ய வேண்டிய செய்யல, உடனே செவ்வாய் இங்க இந்த ஜென்மத்துல கெட்டு போயிடும். ம். அடுத்து புதன், தாய்மாமா வழியில ஏதாவது கெடுதல் பண்ணிட்டாங்க அப்படின்னா புதன் கெட்டு போயிடுது. Okay. அப்புறம் வந்து குரு, நமக்கு சொல்லி தந்தாங்களே வித்தை, அவங்களே மதிக்கல, அவங்களே நம்ம எழுத்தி பேசுறோம். நீ சொல்லி நான் பெரிய ஆயிட்டேன்னா எனக்கு எவ்வளவு பேர் தெரியுமா, நானா தான் வளர்ந்து வந்தேன். எவ்வளவு பேர் அந்த டைலாக் கேட்டிருப்போம். நானே கீழே விழுந்து நானே கையை ஊனி கரணம் போட்டேன்னு எவ்வளவு பேர் சொல்லியிருப்பேன். அப்படிலாம் கிடையாது, யாரோ ஒருத்தர் நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அப்படிதான் நம்ம மேல வர முடியும். அந்த பழசை மறக்க கூடாது. Okay. அதுக்குதான் சொல்றது, Okay. பழசை மறக்க கூடாது, பழசை மறக்க கூடாது. ம். அப்புறம் சனி எடுத்து சாரி அப்புறம் சுக்கிரன். சுக்கிரன் வந்து ரொம்ப சிம்பிள், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸு, அதே மாதிரி மனைவி. ம். இந்த பெண்களுக்கு கெடுதல் பண்றது, ஒரே ஆண் வந்து பல பெண்களை திருமணம் செஞ்சுக்கிறது, அதே மாதிரி மனைவியை அழுவ விடுறது, மனைவி கண்ணுல இருந்து கண்ணீர் வட வைக்கிறது, அதெல்லாம் சுக்கிரன் பாதிக்கப்படும். அடுத்த ஜென்மத்துல அவங்களுக்கு கல்யாணமே ஆகாம போயிடுறது, குழந்தையே பிறகாம போயிடுது. இதெல்லாம் சுக்கிரனோட இது பாதிக்கப்படுறது. Okay. ஓகேங்களா? அதனாலதான் பெண்கள் அழ வைக்க கூடாது அப்படின்னு சொல்றது. எந்த சாபத்துக்கும் வந்து விமோச்சனம் இருக்கு, பெண் சாபத்துக்கு மட்டும் விமோச்சனம் இல்லை. அதனாலதான் நாங்க ரொம்ப வருத்தப்படுவோம், உங்க ஜாதகத்துல பெண் சாபம் இருக்கு, ரொம்ப வருத்தத்துக்குரிய உண்மைதான். இதை தீர்க்கணும்னா 21 சுமங்கலிகள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். அந்த 21 பேருமே 60 வயசுக்கு மேல இருக்கணும். அதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமையில தான் அந்த பரிகாரம் பண்ணணும். அந்த 21 பேரும் நல்ல மனசோட, முழு மனசோட ஆசீர்வாதம் பண்ணாதான் நிவர்த்தி ஆகும். ஏதோ கடமைக்குன்னு பண்ணாங்கன்னா அது நிவர்த்தி ஆகாது. திருப்பி எத்தனை வாட்டி பண்ணாலும் திருப்பி பண்ணாலும் அது எப்ப முழுமை அடையுதோ அப்பதான் கைக்கு வரும். சொல்லுவாங்க பரிகாரம்லாம் பண்ணிட்டாங்க பலன் நடக்கல அப்படின்னா அவங்க ஆசீர்வாதம் கரெக்டா பண்ணல, ஏதோ கடமைக்குன்னு வந்தாங்க ஆசீர்வாதம் பண்ணா கிளம்பிடுறாங்க. இல்ல இவங்க பண்ணதுல ஏதோ தப்பு இருக்கும், அவங்களுக்கு ஏதாவது குறை வச்சிருப்பாங்க. இப்ப ஒண்ணும் இல்ல, எல்லாருக்கும் 50 ரூபா வச்சுட்டு ஒரு அம்மாக்கு மட்டும் 21 ரூபா வச்சிருவாங்க. வேணும்னு பண்றது கிடையாது, ஏதோ தவறுதலா. அப்போ ஒரு குறை. என்ன நடந்ததுன்னா இன்னொரு விஷயம் நடக்கும். உங்களுக்கு இது ஒரு பெரிய விஷயமானு தோணும், ஆனா இதான் உண்மை. எல்லாருக்கும் வெத்தலை பாக்கு வைக்கிறாங்க, ஓகேவா? 2 பழம் வச்சுட்டே வராங்க. கடைசி ஒருத்தருக்கு மட்டும் ஒரு பழம் குறையுது, ஒரு பழத்தை வச்சு கொடுத்து அனுப்பிடுறாங்க. அப்படி சின்னதா நடந்தா கூட அது எதிரொலிக்கும். சின்னதா ஒரு தப்பு நடக்குது, அது அவங்க வேணும்னு பண்ணல, அவங்களுக்கே தெரியாம ஒரு தப்பு நடக்குது. ஒரு பரிகாரம்னு ஒண்ணு பண்றீங்க, ஏன் அதுல ஒரு குறை, அதுல ஒரு தப்பு. அப்புறம் அவங்க கொடுத்த ட்ரெஸ்ல ஏதாச்சும் ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்துருது, அதுலயும் பாதிக்கப்படுது. ஸோ பரிகாரங்கள் அப்படிதான் பழிக்காம போயிடுது. பரிகாரம் நீங்க என்னதான் பண்ணாலும் அது கரெக்டா நடந்தாதான் பலன். யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம பரிகாரம் நடக்கணும், கரெக்டா அதை பார்த்து பண்ணணும். இன்னொரு விஷயம் நடக்கும், 21 பேருக்கு கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டுருவாங்க, 22ஆவது ஒரு அம்மா வந்து நிக்கும், அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க. 21 தான் சொன்னோம், நீங்க ஏன் வந்தீங்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால அந்த சாபம் நீங்காம போயிடும். அதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படி சொல்லுங்க அப்படிம்பேன். இதெல்லாம் அவங்க கஸ்டமர் சொன்ன ரீப்ளே. 22 பேர் வந்தாங்க, நாங்க 21 பேர் தான் கூப்பிட்டோம் சொல்லி ஒரு அம்மா திருப்பி அனுப்பிட்டோம். என்னப்பா இப்ப இல்லாம பண்ணுவீங்க, ஒரு ஒரு செட்டு 21 செட்டுக்கு ரெடி பண்ணிட்டீங்க, ஒரு அம்மா வந்துட்டாங்க கொடுத்து அனுப்பி வேண்டியது நீங்க சொல்லுங்க. என்ன இதெல்லாம் நான் சொல்லணுமா? நீ பண்றதே பரிகாரம், இதுக்கு போய் கணக்கு பார்த்து பண்ண தேவையில்லை. 21 பேருக்கு 500 ரூபா செலவு பண்றீங்க, 22ஆவது ஒரு 500 ரூபா செலவு பண்ணா என்ன ஆயிட போகுது அப்படின்னு சொல்லி திருப்பி யார அனுப்புனாங்களோ அதே அம்மாவை தேடி கண்டுபிடிச்சி திருப்பி அவங்களுக்கு செஞ்சு திருப்பி 22 பேருக்கு செஞ்சு அப்புறமா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. உண்மை இது. இது பெண் சாபம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லி அது நிவர்த்தி ஆகாம திருப்பி ஏன் நிவர்த்தி ஆகலன்னு என்கிட்ட கேட்டு, இல்ல இது செஞ்சா நிவர்த்தி ஆயிடுமே, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லி அன்னைக்கு நடந்தது சொல்லணும்னு 21 பேரை கூப்பிட்டோம், 22ஆ வந்துட்டாங்க.
ஒரு அம்மாவை திருப்பி அப்படின்னு அனுப்பி பார்த்து யாரை நடந்தது. திருப்பி அனுப்புனீங்களோ ஓகே அவங்களே கூப்பிடுங்க சொல்லி திருப்பி 22 பேரை வர சொல்லி திருப்பி செஞ்சு அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஓகே இதெல்லாம் உண்மைதான். இதெல்லாம் நீங்க செஞ்சு பார்த்தாதான் அதுல உண்மை என்ன, அதுல எவ்வளவு நடக்குது. சோ அந்த பரிகாரம் பலிக்காம போறதுக்கு எவ்வளவு வேலை நடக்குது அதுவும் நடக்கும். நம்ம செஞ்ச பாவம் அந்த பரிகாரத்தை நடக்க கூடாது. அது மீறி ஏதாச்சும் பண்ணலாம். ஏன்னா ஏதாச்சும் ஒரு தீர்வு இல்ல இருக்கும் மேடம், அதுதான் சொல்றேன். அதாவது நம்ம செஞ்ச பாவம் நம்மள குறுக்கு வழியில யோசிக்க வைக்கும். நம்ம 21 பேர் தான் வர சொன்னோம், ஒன்னு எக்ஸ்ட்ரா வந்திருக்காது, அதெல்லாம் செலவு சொல்லணும். அந்த மாதிரி நம்ம யோசிக்க கூடாது. நம்ம நல்ல மனசோட இல்ல வந்துட்டாங்க திருப்பி அனுப்ப கூடாது அதை யோசிக்கணும். இப்போ ஒருத்தருக்கு சொன்ன 50 பேருக்கு சாப்பாடு கொடுங்க சார்னு சொல்லிட்டு கரெக்டா 50 சாப்பாடு வாங்கிட்டு போறாரு. 51 ஆளா ஒருத்தர் வந்து நிக்கிறாரு, இல்லன்னு சொல்லி திருப்பி அனுப்பிட்டாரு. இப்படியே நடந்திருக்கு. அப்புறம் வந்து அவருக்கு என்ன சார் எல்லாம் பண்ணோம் ஆனா எனக்கு திருப்தியா ஆகலையே, நீங்க சொன்னது நடக்கலையேங்க. என்ன நடந்துச்சு சொல்லுங்கன்னா, ஒவ்வொரு வாட்டியும் 50 சாப்பாடு வாங்கிட்டு போவேன், 51 ஆளா ஒருத்தர் வருவாரு, இல்லன்னு சொல்லி அனுப்பிடுவார். யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு இனிமே 51 வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லி 51 வாங்கிட்டு போய் அவருக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு அது நடந்துச்சு. சோ அந்த ஒண்ணுதான் குறை. யாருக்கும் குறை வைக்க கூடாது. குறை இல்லாத வாழ்க்கை சொல்றாங்கல்ல, குறையில்லாத வாழ்க்கை அமையணும். நல்ல மனைவி, நல்ல குழந்தைகள், நல்ல சொத்து சுகம் எல்லாமே இருந்து அனுபவிக்க முடியாது. அதுவும் இது ஒரு காரணமா இருக்கும் பரிகாரம். அதுதான் விஷயம். ஓகே, நீங்க பெட் வாங்கிட்டீங்க, அதுல படுத்து தூங்கலன்னா அதனால என்ன பிரயோஜனம்? அந்த மாதிரி தான். ஆமா, தூக்கம் வரலங்க, பிரயோஜனமே இல்லை. பெட் வாங்கி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதே மாதிரி ஒரு கார் வாங்கிட்டீங்க, காரை வாங்கி வீட்டுல நிப்பாட்டி வச்சிருக்கீங்க, நீங்க ஓட்டவே இல்லை, ஒரு நாள் கூட அதில் டிராவல் பண்ணவே இல்லை, என்ன பிரயோஜனம்? யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. அது சும்மா ஒரு பொம்மை தான். உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கார் இருக்குது அவ்வளவுதான். ஆனா நீங்க போகவே இல்லையே. அதுல வேற யாரோ ஒருத்தருக்கு போவான், பக்கத்து வீட்டுக்காரன் வாங்கிட்டு போவான், உங்க சொந்தக்காரனே வந்து வாங்கிட்டு போவான். சும்மா தான் நிக்குது என்கிட்ட கூட, நானாவது இந்த மாதிரி ஒரு ஊருக்கு போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவங்க தான் அனுபவிப்பாங்க. இவங்க அனுபவிக்க முடியாது. அதுவும் நம்ம கிட்ட வந்திருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே இருக்கு சார், என்னால அனுபவிக்க முடியலன்னா அந்த அனுபவிக்க முடியாம போகுதுல்ல, அதுக்கு சுக்கிரன் காரகத்துவம். ஸோ ஒருத்தருக்கு எத்தனை சொகுசான விஷயங்கள் இருந்தாலும் சுக்கிரன் பாதிக்கப்பட்டா அவங்களுக்கு சொகுசான வாழ்க்கை அமையாது. நல்ல மனைவி இருந்தாலும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இருக்காது. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் லேட் ஆகும், கல்யாணம் லேட் ஆகும். எல்லாமே லேட் ஆகுறதுக்கு காரணம் சுக்கிரனோட பாதிப்பு பிளஸ் குருவோட பாதிப்பு. ஸோ ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நம்ம பரிகாரம் பண்ணி. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்களை எங்களுக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி சார். நல்ல வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி.